விவசாய நிலங்களுக்கு ஆபத்து, அரசின் விதிகள் மாற்றம். கொண்டாட்டத்தில் ரியல் எஸ்டேட் ஓனர். தமிழகத்தில் விவசாய நிலங்களை பாதுகாக்கும் வகையில் கடந்த 2017ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட முக்கிய விதிகளில் தற்போது தமிழக அரசு தளர்வு அளித்திருப்பது விவசாயிகள், சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் புதிய விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் கடந்த சில ஆண்டுகளாக விவசாய நிலங்கள் வீட்டு மனைகள், தொழிற்சாலைகள் மற்றும் வணிக பயன்பாட்டிற்காக மாற்றப்படுவது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதுபோன்ற நிலை தொடர்ந்தால் எதிர்காலத்தில் விளைநிலங்களின் பரப்பளவு குறையும் என்ற அச்சம் எழுந்ததை தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவின் அடிப்படையில் கடந்த 2017ஆம் ஆண்டு விவசாய நிலங்களை வேறு பயன்பாட்டிற்கு மாற்றுவதற்கான கட்டுப்பாடுகளுடன் புதிய விதிமுறைகள் அமல்படுத்தப்பட்டன. அந்த விதிகளின்படி குறிப்பாக தரிசாக உள்ள விவசாய நிலங்களை வேறு பயன்பாட்டிற்கு மாற்ற வேண்டும் என்றால் வேளாண் துறை இணை இயக்குநரிடம் தடையின்மை சான்றிதழ் பெறுவது கட்டாயமாக இருந்தது. இதன் மூலம் விவசாய நிலங்கள் தேவையில்லாமல் மாற்றப்படுவதை கட்டுப்படுத்தும் பாதுகாப்பு நடைமுறை பின்பற்றப்பட்டு வந்தது. ஆனால் இந்த நடைமுறைகளால் அனுமதி பெறுவதில் தாமதம் ஏற்படுவதாகவும், நில வகைப்பாடு மாற்றங்களில் வேறு சிக்கல்கள் இருப்பதாகவும் ரியல் எஸ்டேட் மற்றும் கட்டுமான துறையினர் தமிழக அரசிடம் தொடர்ந்து கோரிக்கை வைத்தனர். அதன் பிறகே இந்த விதிகளில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. புதிய அரசாணையின்படி திட்டமில்லாத பகுதிகளில் உள்ள தரிசு விவசாய நிலங்களை வேறு பயன்பாடுக்கு மாற்றுவதற்கு இனி வேளாண் துறையின் தடையின்மை சான்றிதழ் தேவையில்லை. இதுபோன்ற கோரிக்கைகளில் டிடிசிபி இயக்குநரே நேரடியாக முடிவெடுக்கலாம் என்று அரசு தெரிவித்துள்ளது. அதேபோல் நன்செய் நிலங்களை பயன்பாடு மாற்றம் செய்யும் போது வேளாண்மை துறை இணை இயக்குனர், மாவட்ட ஆட்சியர் வழங்கிய முன் அனுமதியை கருத்தில் கொள்ள வேண்டும் என்ற நடைமுறையும் தற்போது நீக்கப்பட்டுள்ளது. இதற்கான அரசாணையை வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை வெளியிட்டுள்ளது. இந்த தளர்வுகள் நிர்வாக நடைமுறைகளை எளிமைப்படுத்தும் என்று ஒரு தரப்பு வரவேற்றாலும், விவசாய நிலங்களை பாதுகாக்க இருந்த முக்கிய கட்டுப்பாடுகள் குறைக்கப்பட்டுள்ளதால் எதிர்காலத்தில் மேலும் பல விளைநிலங்கள் வீட்டு மனைகளாக மாறும் அபாயம் இருப்பதாக விவசாயிகள் மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கவலை தெரிவித்து வருகின்றனர். வளர்ச்சி திட்டங்கள் அவசியம் என்றாலும் உணவு பாதுகாப்பின் அடித்தளமாக இருக்கும் விவசாய நிலங்களை பாதுகாப்பதும் அதே அளவு முக்கியமானது. எனவே புதிய விதிமுறைகள் வளர்ச்சிக்கும் விவசாய நில பாதுகாப்பிற்கும் இடையே சரியான சமநிலையை ஏற்படுத்துமா என்பதே தற்போது எழுந்துள்ள மிகப்பெரிய கேள்வியாக உள்ளது.